அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள 700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவெண்காட்டு ஈஸ்வரர் கோவில் புனரமைக்கப்பட்டு 18 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து கால யாக சாலைகள் அமைக்கப்பட்டு கணபதி பூஜை நிறைவுற்று பக்தர்கள் முன்னிலையில் கடம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் விமான கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தேவிகாபுரம் சாலையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த சீதா லட்சுமண அனுமத் சமேத கோதண்டராமர் கோவில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் ராம ராம அரே ராம அரே ராம என கோஷங்கள் எழுப்பி வழிபட்டனர். பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட ஆதி ராகுஸ்தலம் என போற்றப்படும் நாகேஸ்வரமுடையார் கோவில் அமைந்துள்ளது. சுமார் 21 ஆண்டுகளுக்கு பிறகு இக்கோவில் திருப்பணிகள் நடைபெற்று நிறைவடைந்துள்ளது. இதையடுத்து 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து புனித நீர் அடங்கிய கடங்கள் மேள தாளங்கள் முழங்க புறப்பட்டு வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து விமான கலசங்களில் ஊற்றி குடமுழுக்கு செய்தனர். மேலும் கடலூர் மாவட்டம் CN பாளையத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் சமேத சொக்கநாதர் சுவாமி வெங்கடேச பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்ற நிலையில் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளின் விமான கோபுரங்கள் மீதும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினார்.